Next topic, nth root of complex number. நம்ம complex number rectangular formula இருந்துச்சுன்னா, that means z is equal to x plus iy இருந்துச்சுன்னா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், ரூட் ஆஃப் இசட்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஃபார்முலா 2.5 எக்ஸைஸ் 2.5ல் பார்த்துருக்கோம். பட் இப்போ வந்து nth ரூட், இது வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு மட்டும்தான் ஃபார்முலா பார்த்துருக்கோம். nth ரூட் மீன்ஸ் க்யூப் ரூட்டாக இருக்கலாம், ஃபோர்த் ரூட்டாக இருக்கலாம். தட் மீன்ஸ் இப்போ ஸ்கொயர் ரூட்டை வந்து z பவர் 1/2 நம்ம டினோட் பண்ணுவோமா, இப்போ ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றி. பட் க்யூப் ரூட்டு, ஃபோர்த் ரூட்டு இது கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, z பவர் 1/n. ஸோ nth ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z is equal to r பவர் 1/n cos theta plus 2k pi by n plus I sin theta plus 2k pi by n. இதான் அந்த ஃபார்முலா. nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z is equal to r power 1/n cos theta plus 2k pi by n plus I sin theta plus 2k pi by n. இதான் nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்குறதுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அடுத்த டாபிக் வந்து nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. nth roots of unity. Unity means 1. So nth root of unity na z power n is equal to 1. z power n is equal to 1. இதான் nth roots of unity. இதை எப்படி நாம் எழுதிக்கலாம் அப்படின்னா z power n is equal to 1ங்கிறத நாம் எப்படி எழுதிக்கலாம்னா cos 2k pi plus I sin 2k pi where k is equal to 0, 1, 2, etc. n minus 1. n में போட்டுக்கலாம் to n. ஸோ இப்போ k வேல்யூ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos 0 plus I sin 0 இதோட வேல்யூ 1 தான் வரும். ஏன்னா cos 0 வேல்யூ 1, sin 0 வேல்யூ 0. இப்போ சப்போஸ் k is equal to 0 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். k is equal to 0 போட்டால் z பவர் n is equal to என்ன வரும், cos 0 plus I sin 0ன்னு வரும். cos 0 value 1 plus I sin 0 0. So which is equal to 1. z power n is equal to 1 வருதா. நெக்ஸ்ட் அதே மாதிரி k is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 pi வரும். sin 2 pi நமக்கு கிராஃபில் இதுதான் 0 டிகிரி, நெக்ஸ்ட்டு இது 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 0 டிகிரி தான் 360 டிகிரியும். ஸோ 0 டிகிரியோட வேல்யூவும் 360 டிகிரி வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். எப்போதுமே ரொட்டேஷன் வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் தான் இருக்கும். 0 வேல்யூ அண்ட் 360 வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ cos 0 வேல்யூவும் cos 2 pi வேல்யூவும் சேம் தான். k is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இது 2 pi ஆயிரும், sin 2 pi ஆயிரும். 0க்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் 2 piக்கு வரும். 2 piங்கிறது 2 × 180 360 டிகிரி. அகெயின் k is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணால் cos 4 pi plus I sin 4 piன்னு வரும். 4 பைனாலும் 1 pi, 2 pi, 3 pi, 4 pi. 4 பைனாலும் இதே பிளேஸ் தான் வரும். அப்போவும் z பவர் என்னோட வேல்யூ 1 தான் வரும். ஸோ z பவர் n is equal to 1 காமனாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இந்த டேர்மில் எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்மில் கேக்கு பதிலாக நீ எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே நமக்கு z பவர் n is equal to 1 தான் வரும். nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறனால z பவர் n is equal to 1. இதை நாம் வந்து போலார் ஃபார்மில் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். k is equal to 0 போட்டால் நமக்கு என்ன வந்துச்சு, 1 வந்துச்சு. k is equal to 1 போடும்போதும் 1 தான் வந்துச்சு. இப்போ நம்ம z பவர் n இப்படி எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், z is equal to போட்டால் எப்படி எடுத்துக்கலாம், இந்த பவர் n ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக வரும். ஸோ cos 2k pi plus I sin 2k pi பவர் 1/n. இந்த டேர்ம்லேருந்து இதை நாம் எப்படி எழுதியிருக்கோம், z பவர் n is equal to cos 2k pi plus I sin 2k pi. ஸோ இந்த n வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கலாக வரும் பவரில். ஸோ cos 2k pi plus I sin 2k pi பவர் 1/n. இப்போ டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா z is equal to என்ன எழுதிக்கலாம், cos 2k pi by n plus I sin
2k pi by n. Z is equal to 2k pi by n plus I sin 2k pi by n. இது வந்து De Moivre's theorem யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இதுதான் nth root of unity. Z is equal to, இப்போ இதில் நம்ம n பதிலாக இதை நாம் ஒமேகான்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு nth roots of unityயை வந்து ஒமேகா அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். which means z இப்போ nth root of unityங்கிறது z power 1 by n தானே. இதை நம்ம ஒமேகா அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ z is equal to ஒமேகா பவர் n. இதை ஒமேகான்னு சொல்லுவோம். ஒமேகான்னு ரீட் பண்ணுவோம். z பவர் 1 by n is equal to ஒமேகா. nth root of unityயை ஒமேகான்னு டினோட் பண்ணுவோம். ஸோ z is equal to இந்த பவர் 1 by n ரைட் ஆன்சர் வந்துச்சுன்னா பவர் என்ன வரும். ஸோ z is equal to ஒமேகா பவர் n. இப்போ நெக்ஸ்ட்டு z is equal to 2 cos 2k pi by n plus I sin 2k pi by n. k is equal to 0, 1, 2 up to n minus 1. இது n டேர்ம்ஸ் தானே இருக்கும். nth ரூட்டுங்கிறனால n டேர்ம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால n minus 1 வரைக்கும் தான் வரும். இப்போ இதில் k is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும். z is equal to, if k is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், z is equal to என்ன வரும். நியூமரேட்டரில் 0 ஆச்சுன்னா டோட்டலாக 0 தான். ஸோ cos 0 plus I sin 0. cos 0 value 1 plus sin 0 value 0 which is equal to 1. இதான் ஒமேகா பவர் 0. k is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் ஒமேகா பவர் 0. nth root of unityயில் ஃபஸ்ட்டு ஒமேகா பவர் 0, ஒமேகா பவர் 1, ஒமேகா பவர் 2 எக்ஸெட்ரா அப் டு ஒமேகா பவர் n minus 1. இதான் nth root of unity. ஸோ ஒமேகா பவர் 0வோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு k is equal to 1 போட்டோம் அப்படின்னா z is equal to, இதில் k பல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும். cos 2 pi by n plus I sin 2 pi by n which is equal to, நமக்கு n வேல்யூ தெரியாததுனால நம்ம இதுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை நம்ம ஆய்லர் ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி எழுதிக்கலாம். e பவர் I 2 pi by n எழுதிக்கலாமா. இதுதான் ஒமேகா, which means ஒமேகா பவர் 1. ஒமேகா பவர் 1 and ஒமேகா சேம். ஸோ k is equal to 2. z is equal to cos 2 போட்டோம்னா 4 pi வரும். 4 pi by n plus I sin 4 pi by n is equal to, போலார் ஃபார்மில் எழுதுனா ஆய்லர் ஃபார்மில் எழுதுனா e பவர் I 4 pi by n which is equal to, இதுதான் ஒமேகா ஸ்கொயர். ஸோ அப் டு லாஸ்ட் டேர்ம் k is equal to n minus 1. ஸோ z is equal to, k பல n minus 1 சப்ஸ்டியூட் பண்ணால் cos 2 into n minus 1 pi by n plus I sin 2n minus 1 pi by n which is equal to, இதை நாம் எப்படி எழுதிக்கலாம். 2n minus 1 pi by n e பவர் I 2n minus 1 pi by n which is equal to, இதுதான் ஒமேகா பவர் n minus 1. இப்போ ஒமேகா பவர் 0, ஒமேகா பவர் 1 ஆட்டா ஒமேகா பவர் n minus 1 வரைக்கும் எழுதிட்டோம். இதுதான் nth root of unity. பட் ஒமேகா பவர் என்னோட வேல்யூ என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒமேகாங்கிறது இதானே e பவர் I 2 pi by n பவர் n. ஒமேகா பவர் 1ம் ஒமேகாவும் சேம் தான். ஸோ ஒமேகாவுக்கு பதிலாக e பவர் I 2 pi by n சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பவர் 2 இருக்கிறதுனால ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா. ஸோ இந்த n கேன்சல் ஆயிரும். e பவர் 2 pi I which is equal to, e பவர் 2 pi I அப்படின்னா cos 2 pi plus I sin 2 pi. cos 2 pi வேல்யூ 0க்கு வர்றதான் 2 piக்கு வரும். ஸோ 1 plus 0 which is equal to 1. ஸோ ஒமேகா பவர் என்னோட வேல்யூவும் 1 தான். இப்போ nth root of unityயில் உங்களுக்கு தெரிய வேண்டியது இதெல்லாம் ஒமேகா பவர் 0, ஒமேகா பவர் 1, ஒமேகா பவர் 2 up to ஒமேகா பவர் n minus 1. இதெல்லாம் தான் nth root of unity. ஒமேகா பவர் 0வோட வேல்யூ 1 தான். நெக்ஸ்ட் ஒமேகா ஸ்கொயர் அப் டு ஒமேகா பவர் n minus 1. நெக்ஸ்ட் ஒமேகா பவர் என்னோட வேல்யூவும் 1.
இப்போது nth ரூட் ஆஃப் யூனிட்டியோட சம் பார்ப்போம். சம் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஒமேகா ஸ்கொயர் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். ஒமேகா நாட்ங்கிறது 1, ஒமேகா வந்து e பவர் 2πi/n, ஒமேகா ஸ்கொயர் e பவர் 4πi/n அப் டு போய்கிட்டே இருக்கும். ஒமேகா பவர் n-1ங்கிறது e பவர் 2n-1π/n. ஸோ இது எல்லாத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா கிராஃபில் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இது 1. ஸோ ஒமேகா நாட் அப்படின்னா இது ஒமேகா பவர் 1, ஒமேகா பவர் 2 அப்படி சேம் ரேஷியோவில் இது ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகும். ரேடியஸ் சேமாக இருக்கும். இது ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2π/n. நான் நெக்ஸ்ட் ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் அப்படி தானே. ஃபஸ்ட்டு 2π/n, நெக்ஸ்ட்டு 4π/n, நெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா ஒமேகா க்யூப்புங்கிறது 6π/n. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2π/n. நெக்ஸ்ட் அகெயின் 2π/n தீட்டா டிஸ்டன்ஸில் தான் ஒமேகா க்யூப் இருக்கும். இப்படி அப் டு ஒமேகா பவர் n-1 வரைக்கும் இருக்கும். பிகாஸ் ஒமேகா பவர் n வேல்யூவும் 1 தான். ஸோ ஒமேகா நாட்டும் ஒமேகா பவர் n-ம் சேம் பாயிண்டில் தான் இருக்கும். ரெண்டு வேல்யூ 1ங்கிறதுனால ஒமேகா பவர் n-1 வரைக்கும் இது ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணும். என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா தீட்டா 2π/nங்கிற டிஸ்டன்ஸில் இது ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிங்கிறது ஒமேகா பவர் 0, ஒமேகா பவர் 1, ஒமேகா ஸ்கொயர் அப் டு ஒமேகா பவர் n வரைக்கும். இதுதான் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இதோட n-1 வரைக்கும் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இதோட சம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு பார்க்க போகிறோம். nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிங்கிறது பாருங்கள் ஒமேகா பவர் 0 இதை நம்ம 1ன்னு எழுதிக்கலாமா. 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 1 ஒமேகான்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு ஒமேகா பவர் n-1. ஸோ இதுக்கு நம்ம சம் கண்டுபிடிக்கணும். இது வந்து எப்படி இருக்குது, ஒரு ஜிபியாக இருக்கா. இப்போ செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணால் ஒமேகா வரும். தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை டிவைட் பண்ணால் ஒமேகா வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ணுது. ஜிபியை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஒரு ஜிபிக்கு நமக்கு எப்படி சம் ஆஃப் கண்டுபிடிக்கணும்னு தெரியும். இது ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ். சம் ஆஃப் ஜாமெட்ரிக் சீரீஸ் Sn இஸ் ஈக்குவல் டு, இதில் காமன் ரேஷியோ சேமாக இருக்குது. R இஸ் ஈக்குவல் டு காமன் ரேஷியோ R இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. ஸோ சம் ஆஃப் த சீரீஸ் Sn இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, ஒமேகா பவர் 0வோட வேல்யூ தான் 1, ஒமேகா வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன எழுதிக்கலாம், A இன்ட்டு 1 - R பவர் n பை 1 - R. இதான ஃபார்முலா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் 1 ஸோ 1 இன்ட்டு 1 - Rங்கிறது ஒமேகா பவர் n பை 1 - ஒமேகா which is equal to 1 - ஒமேகா பவர் n by 1 - ஒமேகா. ஸோ ஒமேகா பவர் என்னோட வேல்யூ என்ன, நம்மளை ஒமேகா பவர் என்னோட வேல்யூ 1ன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோமா. ஒமேகா பவர் என்னோட வேல்யூ 1 அப்படின்னா which is equal to 1 - 1 by 1 - ஒமேகா which is equal to 0 by 1 - ஒமேகா. 0 by என்ன நியூமரேட்டர் 0னா ஹோல் டேர்ம் வேல்யூ 0 தானே. ஸோ 0. ஸோ இதோட சம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், நமக்கு 0ன்னு வருது. இப்போ சம் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி which is equal to 0. இது ஒரு ஒன் வேர்டில் வரலாம், சம் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி which is equal to 0. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ப்ராடக்ட் மீன்ஸ் இதோட மல்டிப்ளிகேஷன்ஸ். நமக்கு இதில் 2 ஒன் வேர்ட் பார்த்துருக்கோம். என்ன ஒன் வேர்ட் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, சம் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஃபார்ம் அண்ட் ஜிபி. ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ணுது nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. நெக்ஸ்ட் சம் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ப்ராடக்ட் ஆஃப் nth ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா எல்லாத்தையுமே ப்ராடக்ட் பண்ணணும் அப் டு n-1 வரைக்கும் which is equal to, நமக்கு பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் பவர் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோமா. ஒமேகா பவர் 0 + 1 + 2 + எக்ஸெட்ரா அப் டு n-1 which is equal to ஒமேகா பவரில் 0 + 1 + 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 0வோட எதை ஆட் பண்ணாலும் சேம் தான் வரும். ஸோ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு n-1 வரைக்கும். ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் ஃபார்முலா என்னது, n × n + 1/2.
சம் ஸ்பெஷல் சீரீஸில் படிச்சிருப்போம் n into n plus 1 by 2. இங்கே nங்கிறது n minus 1 ஸோ ஒமேகா பவர் n minus 1 into n plus 1னா n minus 1 plus 1 by 2. இது ஒமேகாவோட பவரில் இருக்குது, which is equal to ஒமேகா பவர் n minus 1 into minus 1 plus 1 cancel ஆயிடுச்சுன்னா into n by 2. இதை நாம் எப்படி எழுதிக்கலாம்? ஒமேகா பவர் n பவர் n minus 1 by 2ன்னு எழுதிக்கலாமா? which is equal to ஒமேகா பவர் n, நமக்கு ஒமேகா என்னன்னு தெரியும், e பவர் 2 pi I by n ன்னு தெரியுமா? ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 e பவர் 2 pi I by n. ஸோ ஒமேகா பவர் n-க்கு பதிலாக அப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஒமேகா பவர் n-க்கு பதிலாக இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? e பவர் 2 pi I, ஏன்னா ஒமேகா பவர் n-ங்கிறது தான் e பவர் 2 pi I. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஒமேகா பவர் n-க்கு பதிலாக e பவர் 2 pi I பவர் n minus 1 by 2ன்னு எழுதிக்கலாமா? which is equal to e பவர் 2 pi I இருக்கா, இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ டபுள் பவர் இருந்துச்சுனாலே ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் தான். 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? e பவர் I pi பவர் n minus 1. e பவர் I பையை நம்ம ஆயிலர்ஸ் ஃபார்ம் படி எப்படி எழுதிக்கலாம்? cos pi ப்ளஸ் I sin pi பவர் n minus 1. நெக்ஸ்ட்டு காஸ் பை வேல்யூ என்ன? பை வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதான பை வேல்யூ. இங்கே 1ங்கிற பாயிண்ட்டு எப்படி எடுத்துக்குவோம்? 1,0ன்னு எடுத்துக்குவோமா? இங்கே 0,1ன்னு எடுப்போம். இங்கே -1,0, இங்கே 0,-1. ஸோ ஃபஸ்ட்டு காசு, செகண்ட் சைனு. இதுதானே பையோட பிளேஸ். இது 0 டிகிரியோட பிளேஸ், இது π/2ஓட பிளேஸ், இதுதான் பையோட பிளேஸ். பையோட பிளேஸில் காஸ் வேல்யூ -1, சைன் வேல்யூ 0வா? ஸோ அப்போ காஸ் பை -1 ப்ளஸ் சைன் வேல்யூ 0 பவர் n minus 1, which is equal to -1 பவர் n minus 1. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி -1 பவர் n minus 1. ஸோ இதில் இப்போ நம்ம 3 ஒன் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஃபார்ம் ஜிபி, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் சீரீஸை ஃபார்ம் பண்ணும். சம் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி 0, ப்ராடக்ட் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இஸ் ஈக்குவல் டு -1 பவர் n minus 1. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா க்யூப், இந்த nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில் ஒவ்வொரு இதுக்கும் உள்ள டிகிரி டிஃப்ரென்ஸ் வந்து 2 pi/n. ஓகேவா? அந்த 4 ஒன் வேர்ட்ஸ் இதில் பார்த்துருக்கோம். இதை யூஸ் பண்ணி அப்படி தான் இனிமேல் வந்து nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, nth ரூட் யூஸ் பண்ணி உள்ள சம்ஸ் தான் இந்த எக்ஸசைஸில் பார்ப்போம்.